துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. இப்போ நாம் பார்க்க போகிற குரு பயிற்சி பலன்கள் அடுத்த 4 ராசிகள், அதாவது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். இப்போது சிம்ம ராசிக்கு குருவினுடைய பார்வை 4ஆம் இடம் சுகஸ்தானம், வாகனஸ்தானம், வீட்டு ஸ்தானம். இந்த 3 விஷயங்களும் அந்த குரு பார்வை பதிவதால் 4ஆம் இடம் புனிதமாகிறது. இதெல்லாம் அவங்களுக்கு மேன்மை அடையும். அதே மாதிரி 6ஆம் இடம், இது ஆரோக்கிய குறைவு, வழக்கு, சத்ரு விஷயம் இதெல்லாம் சொல்கிற இடம் 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்தையும் குரு பார்வைப்படுவதால் அவங்க எதிரிகளுடைய பலம் இழப்பார்கள். அதே நேரத்தில் ஆரோக்கிய குறைபாடுலேருந்து வெளியே வரலாம். மொத்தத்தில் சுப விரயங்களை கூட லோன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை குரு பார்ப்பதால் 6ஆவது இடமும் புனிதமாகிறது. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தையும் குரு பார்ப்பதால், அதாவது சிம்ம ராசிக்கு 8வது இடத்தையும் குரு ஆயுள் ஸ்தானம். அப்போ அவர்களுக்கு ஆயுள் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருப்பார்கள். இப்போது சிம்ம ராசிக்கு 4, 6, 8 இந்த இடங்களை குரு பார்ப்பதால் இந்த இடத்துக்குரிய தன்மைகள் மேலோங்கும். இப்போ இதே சிம்ம ராசிக்கு எந்த கட்டத்துக்கு ஆக்சுவலாக அவங்க உரியவர்கள், குரு எந்த கட்டத்துக்கு உரியவர்கள்னா 5வது கட்டம் புத்திரஸ்தானம். இந்த புத்திரஸ்தானத்துக்குரியவரோ, குலதெய்வ சம்பந்தப்பட்ட 5ஆம் வீட்டுக்குரியோ, முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட 5வது வீட்டுக்குரியவரோ, 8வது வீட்டுக்குரியவரோ குரு. ஆக்சுவலாக அந்த கட்டத்துக்கு உரியவர்கள், சிம்மராசிக்குரிய உரியவர்கள் 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் இருக்கிறார்கள். அப்போ புத்திர வகையில் இவங்க நல்ல செலவு பண்ணிக்கலாம். இப்போ புத்திர வகையில் செலவு பண்ணும்போது 4ஆம் வீட்டை குரு பார்க்கும்போது பசங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்குறது, இல்லை எல்லாருக்கும் சேர்ந்தாமல் ஒரு வீடு வாங்கிக்கிறது, இதெல்லாம் பண்ணலாம். 8ஆம் இடம் கஷ்டமான இடத்தையும் குரு பார்க்கறதா கஷ்டப்பட்டு முயற்சி செய்து வெற்றி அடையலாம். அப்போது இந்த 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துக்கு ஆக்சுவலாக ஓனர், அதே மாதிரி 8ஆம் வீட்டுக்கும் ஓனர். இதெல்லாம் அந்த குரு பார்வை 8ஆம் இடத்தையும் பார்க்கிறதே, 4ஆம் இடத்தை சுப விரயங்களை அவர்கள் பசங்களுக்காகவும் செஞ்சுக்கலாம், தன்னுடைய குடும்பத்துக்காகவும் சுப விரயங்களை செய்து கொள்ளலாம். இப்போது கன்னி ராசிக்கு 3வது இடத்தை தைரியஸ்தானம், கீர்த்திஸ்தானம், புகழ்ஸ்தானம். அப்போது அவங்க செய்கிற தொழிலையோ இல்லை அவங்களுக்கு அமைப்பு ரீதியாகவோ இந்த புகழ் கீர்த்தி கிடைக்கும். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்தை குரு பார்ப்பதால் இவர்கள் கன்னி ராசிக்குரிய புத்திரர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் ஏற்படுறது, இல்லை குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போகிறது, முன்னோர்கள் விஷயத்தை நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் இது நடக்கும். 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம். மனைவி சுகம் பெறுவார்கள். அப்போ பொதுவாக இந்த கன்னி ராசிக்கு அந்த குரு ஆக்சுவலாக எந்த இடத்துக்கு சொந்தக்காரன்னா, இந்த கன்னி ராசிக்கு 4வது வீட்டுக்கும் 7வது வீட்டுக்கும் தான் ஒரு ஓனர். ஆக்சுவலாக அந்த ஓனர் தான் இப்போ 11இல் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ பாருங்கள், 4வது வீடு வீட்டு ஸ்தானம். ஆக்சுவலாக கன்னி ராசிக்கு வீட்டு ஸ்தானம். இங்கே என்ன ஆயிடுச்சு, கன்னி ராசிக்கு புத்திரஸ்தானத்தையும் குரு பார்க்கறதால கன்னி ராசிக்கு பிறந்த குழந்தைகள், பசங்களோ பொண்ணுங்களோ வீடு வாங்குற சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா 4ஆம் வீடு வீட்டு ஸ்தானம். இங்கே குரு 4வது வீட்டுக்கும் 7வது வீட்டுக்கும் ஓனர் 11 லாபஸ்தானத்தை பார்க்குறார். அதனால் இந்த முயற்சிகள், கன்னி ராசியினுடைய பிள்ளைகள் எடுக்கும் முயற்சிகள் இங்கு கைகூடும். நல்ல விஷயம். ஏன்னா 4ஆம் இடம் வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, கார் வாங்கிறது சுகத்துக்குண்டான விஷயம். அப்போது இந்த விஷயங்களெல்லாம் இவர்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம், கன்னி ராசியினுடைய பிள்ளைகள். அதே மாதிரி 5ஆம் இடம் சொல்கிறேன் பாருங்கள், அதுதான் கன்னி ராசிக்குரிய பிள்ளைகள். 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம். மனைவிக்கும் இதில் பங்கு உண்டு. அப்படின்னா கன்னி ராசியில் இருக்கிற பேரண்ட்ஸு பசங்கள் மூலமாக பெருமைப்பட்டு கொள்ளலாம். அப்போ பசங்க நல்லபடியாக இருக்காங்கப்பா, ஏதோ ஒன்று வீடு வாங்கியிருக்காங்க, இடம் வாங்கியிருக்காங்க, வாகனம் வாங்கியிருக்காங்க. அப்போ ஏதாவது ஒரு சுபிட்சமான விஷயத்தை, லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறது. 4ஆம் இடம் சுகஸ்தானம், அனுபவிக்கக்கூடிய இடத்துக்கும் 7ஆம் இடம் மனைவிக்கும் உரிய இடத்திற்கும் ஓனரு 11இல் லாபஸ்தானத்தில் இந்த குரு பயிற்சி இருக்கிறது. அப்போது இது ரெண்டும் மிகவும் வலுப்பெறுகிறது. அதனால தான் கன்னி ராசிக்கு 4, 7, 11 ஒரு டிக் அடிச்சிருக்கேன். ஏன்னா 11ஆம் இடம் ஆதிபத்தியம் குரு பலங்குது. அதனால் அந்த ஆதிபத்திய ரீதியாகவும் கன்னி ராசிக்கு ஓகே. அப்போது கன்னி ராசியும் இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சு வெளில வந்துடுறாங்க. குரு பார்க்குற 3 ராசிக்காரங்களும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு
இதில் கன்னி ராசியும் ஒருவர். அதனால் அடுத்த கோட்டை தொடுபவர்கள் கன்னி ராசிக்காரர்களும் இருப்பார்கள். அதனால் அவங்களும் பயப்பட தேவையில்லை, நன்றாகவே இருக்கிறது. ஏன்னா ஆதிபத்தியம் நன்றாக இருக்கிறது, நல்லா சுகமாக இருக்கலாம், நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா துலாம் ராசி. துலா ராசிக்கு 2வது வீட்டையும் 4வது வீட்டையும் 6வது வீட்டையும் குரு பார்க்கிறது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கே 4வது வீட்டுக்கு ஓனர்னும் போது வீடுன்னு சொன்னேன். அதே மாதிரி பாருங்கள், துலா ராசி இருக்கிற இடத்துலையும் வீடு சம்மந்தப்பட்ட 4ஆம் வீடு சம்மந்தப்படுது. அப்போ துலா ராசிக்காரங்க இருக்கிற வீட்டுக்கும் ஏதாவது ஒரு இப்போ ப்ரமோட் ஆகும் இல்லையா? இப்போ வீடு கட்டுறாங்க, எக்ஸ்ட்ரா கட்டுறாங்க, இல்லை வீடு வாங்குறாங்க, இல்லை வீடு வாடகை கொடுறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க சம்மந்தப்பட்ட துலா ராசிக்காரர்கள் எந்த வீட்டில் இருக்காங்க அந்த வீட்டுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் இதை அனுபவிப்பார்கள். அப்போ துலா ராசியும் அது சேர்ந்து அனுபவிக்கிற மாதிரி ஆகிடுது. இவங்களுடைய பவர்னால் இந்த 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் துலா ராசியை சேர்ந்த குடும்பங்கள், ஒருவேளை கல்யாணம் ஆகாத பேரண்ட்ஸோட தான் பேரண்ட்ஸ் கிடைக்கும். கல்யாணம் ஆகி மாமனார் மாமியாரோட இருந்தாங்கன்னா, ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் ஃபேமிலி கிடைக்கும். அதனால் இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறது. இந்த சுகங்களை அவர் அனுபவிப்பார்கள். அதே மாதிரி கடன் ஸ்தானத்தை குரு பார்க்கிறது. நல்ல கடன்களுக்கு அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். இப்போ வீடுக்காக கடன் வாங்குறாங்க, வீடு ரினோவேஷனுக்காக கடை வாங்குறாங்க, இது மாதிரி நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்திக் கொள்வார்கள். அதேமாதிரி 2ஆம் இடம் குடும்ப சார்ந்த குரு பார்க்குறது. குடும்பத்தில் குழந்தைகள் வரவு, புதிதாக குழந்தைகள் வேண்டுமென்றால் குழந்தைகளின் வரவு இங்கே தென்படக்கூடிய காலம். ஆனால் தான் ஏற்கனவே சொன்னேன், கடகராசிக்கு சொன்னீங்க புத்திர ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இவங்க முயற்சிடலாம். அதேமாதிரி துலா ராசிக்கு குடும்ப ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் துலா ராசிக்கு 2ஆம் இடம் விருச்சிகம், அது செவ்வாயுடைய வீடு. அப்போ மருத்துவ ரீதியாக துலாம் ராசிக்காரன் உடன்படும் போது அவர்களுக்கும் இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் துலா ராசி, ஆனால் துலா ராசிக்கு நான் டிக்கி போடல, ஏன்னா இவங்களாம் 3வது ஸ்லாப்பில் இருக்காங்க துலா ராசிக்கு. ஆனால் சுகஸ்தானம் நல்லா இருக்குது, குடும்பஸ்தானம் நல்லா இருக்குது. 3, 6, 10 வேலைக்கு மாத்திரம் அவங்க ட்ரை பண்ணுறது இந்த விஷயத்தில் சரியாக அமையவில்லை. ஏன்னா 3, 6 மறைவு ஸ்தானத்துக்கு ஓனர் 10 இருக்கிறார். அதனால் வேலைக்கு ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம விருச்சிக ராசிக்கு வருவோம். இப்போ விருச்சிக ராசிக்கு ராசி என்ற 1ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. அப்பா, ராசி என்ற சந்திரன் வீட்டை குரு பார்த்தா உடல் நிலைகள் நன்றாக ஆறுதலாக இருக்கும், ஒன்றும் வராது. எப்பவுமே ராசியை குரு பார்த்தா உடம்பெல்லாம் தெம்பாக இருக்காங்கப்பா, எந்த நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு சொல்கிற அளவுக்கு ராசியை குரு எப்போதும் யாருக்கும் ராசியை குரு பார்த்தால் அவர்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்பட மாட்டார்கள். ஏன்னால் உடல் தான் சந்திரன், உயிர் தான் லக்னம். அதனால் உடல் என்ற விருச்சிக ராசியை குரு பார்க்கிறது. உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பித்துக் கொள்வார்கள். 3ஆம் இடம் தைரியஸ்தானம், புகழ்ஸ்தானம், கீர்த்திஸ்தானம், சகோதரஸ்தானம், இவர்களெல்லாம் முன்னேறுவார்கள். 4ஆம் இடம் 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். விருச்சிக ராசிக்கு புத்திரஸ்தானத்தையும் பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் குரு பார்க்கிறது. அப்போ விருச்சிக ராசிக்கு 1, 2, 3, 4, 5 மீனம் தான் 5ஆம் இடம். மீனம் கடகம் ரெண்டும் சொல்லும்போது வெளிநாட்டோட வெளி ஸ்டேட்டோட சம்மந்தப்பட்ட இடம் இந்த கடகமும் மீனமும். அதனால் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த பசங்களோ பொண்ணுங்களோ படிக்கிறதுக்காக வெளிநாட்டு போகலாம், படிக்கிறதுக்காக வெளி ஸ்டேட்டுக்கு போகலாம், இல்லை வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகலாம், வேலைக்காக வெளி ஸ்டேட்டுக்கு போகலாம். இப்படி பிள்ளைகளுக்காக முன்னேறக்கூடிய காலங்கள். ஏன்னா ஒரிஜினலாகவே விருச்சிக ராசிக்கு 2வது வீடு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், 5வது வீடு பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். அந்த 2 வீட்டுக்குரிய கிரகம் 9ல் பாக்கியஸ்தானில் தற்போது வந்திருக்கிறது. அப்போ பாருங்க, தனம் விருத்தி அடையும், வாக்கு காப்பாற்றப்படும், குடும்பம் நல்லா இருக்கும். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்திர வகையில் குடும்பம் முன்னேறக்கூடிய விஷயம், தகப்பனுக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல டைப் இருக்கும். மொத்தத்தில் இந்த ஆதிபத்தியம் ப்ளஸ்ஸில் இருக்கிறது. எப்படி கன்னியா ராசிக்கு நான் ஆதிபத்தியம் நல்லா இருக்குன்னு சொல்லணும், 4, 7, 11 இருக்குன்னு சொல்லணும், அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு 2, 5க்குரிய ஆதிபத்தியம் மிக நன்றான ஆதிபத்தியம். 9ல் குரு பயிற்சியாகி நல்ல ஆதிபத்திய இடத்தையும் பிடித்திருக்கிறது. அப்போது 2வது வீட்டையும் நல்ல ஓட்டு வாங்கியாச்சு, 5வது வீட்டையும் நல்ல ஓட்டு வாங்கியாச்சு. டோட்டலாக இந்த 9ஆம் வீட்டில் இருக்கிறதால ஓட்டு வாங்கி ஜெயிச்சா மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த குரு பயிற்சி அவர்களும் நல்ல ரேட்டிங்கில் முன்னேறி விடுவார்கள். அப்போது இது வரைக்கும் நாம் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிக ராசிக்குரிய பலன்களை பார்த்தோம். இனி அடுத்தபடியாக அடுத்த 4 ராசிகள் தனுசு, மகரம், கும்பம், மீனத்தை பற்றி பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.